போதும் தந்தையே, பாலை அருந்துங்கள். நான் வருகிறேன். வணங்குகிறேன் தந்தையே. நான் உங்கள் புத்திரன். விகர்ணன் தானே? விகர்ணா, நீதிமானாகிய நீ இந்த வேளையில் வந்ததற்கு காரணம்? தந்தையே, சூதாட்டத்தை நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் இங்கு வந்தேன். ஆனால் சூதாட்டத்தை விட பெரிய அதர்மங்கள் நிகழப்போகிறது என்பதை நான் இங்கு வந்தவுடன் தான் உணர்ந்து கொண்டேன். விகர்ணா, என்ன சொல்கிறாய்? தந்தையே, இதுவரை தாங்களும் அண்ணன் துரியோதனனும் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன். தந்தையே, துரியோதனனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தினால் ஏற்படும் விபரீதத்தை தாங்கள் அறிவீர்களா? துரியோதனன் கடும் சினம் கொண்டவன், பாண்டவர்கள் மீது வன்மம் கொண்டவன். தாங்கள் அளித்த சத்தியத்தால் நாளை சூதாட்ட அரங்கில் அதர்மம் தலைவிரித்து ஆடாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது தந்தையாரே? விகர்ணா, நீ... தந்தையே, சூதாட்டத்தை உடனே நிறுத்தச் சொல்லுங்கள். பாண்டவர்களை இந்திரபிரஸ்தத்திற்கு உடனே அனுப்பிவிடுங்கள். இல்லையே இங்கே பல அனர்த்தங்கள் நிகழும். அத்தினாபுரத்திற்கு தீரா பழி வந்து சேரும். நான் வருகிறேன் தந்தையே. அத்தினாபுரத்து பேரரசர் திருதராஷ்டிர மாமன்னர் அவைக்கு வருகிறார், வருகிறார், வருகிறார். பிதாமகரையும் குலகுருக்களையும் வணங்குகிறேன். என் அழைப்பை ஏற்று அத்தினாபுரம் வந்திருக்கும் இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தி என் புத்திரன் தர்மனை மனமாற வாழ்த்துகிறேன். பாண்டவர்களை கௌரவிக்கவே எழில்மிகு மண்டபத்தை கட்டினோம். அதன் அழகைக் கண்டு ரசித்தார்கள் பாண்டவர்கள். அத்தினாபுர அரசு விருந்தினராக வந்திருக்கும் பாண்டவர்களுக்கு அறுசுவை அமுது படைத்தோம். சத்திரிய மரபுப்படி இப்போது இங்கே கேளிக்கை நிகழ்வுகள் நடக்க உள்ளது. அத்தினாபுர பேரரசரும் எங்கள் பெரியப்பாவுமான திருதராஷ்டிரர் அவர்களுக்கும் தாத்தா பீஷ்மர் அவர்களுக்கும் எங்கள் குலகுருக்களான துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் மற்றும் எங்கள் சித்தப்பாவும் மகா மந்திரியுமான விதுரருக்கும் எங்கள் சிரம் தாழ்ந்த வணக்கம். வாழ்க வாழ்க. வணக்கம் சகுனி மாமா. நீடூழி வாழ்க, நீடூழி வாழ்க. என் தந்தைக்கும் என் தாத்தா பீஷ்மாச்சாரியார் அவர்களுக்கும் எனது சித்தப்பா விதுரருக்கும் குலகுருக்கள் துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் அவர்களுக்கும்
எனது அன்பு சகோதரர்களான பாண்டவர்களுக்கும் எனது சிரம் தார்ந்த வணக்கங்கள். துரியோதனா, உன் அண்ணன் தர்மனிடம் ஆசி பெற்றுக்கொள். இந்த அற்பனிடம் நான் ஆசி பெற வேண்டுமா? அது நடக்காது மாமா. தருமனின் வாக்கும் வாழ்த்தும் ஒருபோதும் பொய்க்காது. சத்தியத்தின் திரு உருவம் அவன். அவன் ஆசி உனக்கு அவசியம். சொன்னால் புரிந்து கொள். அண்ணா, தாங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். தம்பி துரியோதனா, உனக்கு வெற்றி உண்டாகட்டும். பலே பலே. இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தி தர்மருக்கு தாராள மனதுதான். வெற்றியை துரியோதனனுக்கு வாழ்த்தாக வழங்கி இருக்கிறார். அவருடைய வாக்கு சத்தியமாகட்டும். அரசே, அரச குமாரர்கள் சூதாட ஆவலோடு காத்திருக்கிறார்கள். சூதாட்டத்திற்கான அனுமதி கோருகிறோம். சூதாட்டம் தொடங்கட்டும். சக்கரவர்த்தி தர்மரே, சூதாட்ட சபை ஆயத்தமாக இருக்கிறது. சபையில் அனைவரும் தங்களின் இசைவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். மாவீரர் தாங்கள் என்பதை இந்த மாமன்றம் அறியும். சூதாட்டத்தை தொடங்கலாமா? மாமா, சத்திரியரின் வீரம் சூதாட்டத்தின் மூலம் வெளிப்படுவதில்லை. சூதாட்டத்தில் நீதியோ ஒழுக்கமோ இல்லை என்பதை இந்த உலகறியும். சூதாட்டத்தில் மோசம் செய்து வெற்றி கொண்டவனை இந்த உலகம் புகழ்வதில்லை. அதனால் அவனுக்கு கௌரவம் உண்டாவதில்லை. ஆயினும் தாங்கள் ஏனோ சூதாட்டத்தில் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கின்றீர்கள். இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்திக்கு அச்சம் ஆட்கொண்டது என்று நினைக்கிறேன். ஆகவே சூதாட மறுத்து ஏதேதோ பேசுகிறார். அச்சத்தில் நடுங்குபவரோடு மோதுவதில்லை என்று உறுதி பூண்டவன் இந்த துரியோதனன். சூது ஆரம்பிக்கும் முன்பே முடிந்துவிட்டது என்று எண்ணிக்கொள்கிறேன். அரசே, சபை கலையலாம். துரியோதனா, அச்சத்தை அறியாதவன் நான். என்னை ஒருவர் போட்டிக்கு அழைத்தால் மறுப்பதில்லை என்று சங்கல்பம் பூண்டவன் இந்த தருமன். நானாக இந்த சபையில் சூதாட விரும்பவில்லை. நீ என்னை சூதாட அழைக்கின்றாய். உன் அழைப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். விதி கடக்க முடியாததாக இருக்கிறது. விதியின் வசத்தில் நான் இருக்கிறேன். ஆகவே சூதாட்டத்தை தொடங்கலாம். சூதாட்டம் தொடங்குவதற்கு முன் அதற்கான சில நியதிகளை வகுத்துக் கொள்வது நல்லது அரசே. சூதாட்டத்திற்கான விதிமுறைகள் ஏற்கனவே வகுக்கப்பட்டுள்ளன என்பதை நான் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் குறிப்பிடுவது சூதாட்டத்திற்கான விதிமுறைகளை பற்றி அல்ல, இந்த சூதாட்ட அரங்கிற்கான ஒழுக்க நியதிகளை பற்றி. பெரியப்பா, சூதாட்டத்தின் நியதிகளை தாங்களே வகுத்து விடுங்கள். அரச குமாரர்கள் தன் அதிகாரத்திற்கு உட்பட்ட உடைமைகளை மட்டுமே பணயமாக வைக்க வேண்டும். இதுவே என்னுடைய முதல் நியதி. சூதாட்டம் தொடங்கிய பிறகு பொருட்களை பணயம் வைப்பதற்கு முன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் போட்டியாளர்கள் ஆட்டத்தை விட்டு விலகலாம். அவர்களை தொடர்ந்து ஆடும்படி யாரும் யாரையும் வற்புறுத்தக்கூடாது. சூதாட்ட அரங்கினுக்குள்
தாசிகளைத் தவிர வேறு எந்த பெண்ணும் எக்காரணம் கொண்டும் பிரவேசிக்க கூடாது. இதுவே இங்கு நடக்கவிருக்கும் சூதாட்டத்திற்கு நான் வகுத்திருக்கும் நியதி. அரசே, சூதாட்ட விதிமுறைகளை அவைக்கு நினைவூட்ட தங்களிடம் அனுமதி கோருகிறேன். அப்படியே ஆகட்டும் சகுனி. சூதாட்ட போட்டியாளர்கள் இருவரும் சமமான மதிப்புள்ள பொருட்களை பணயமாக வைக்க வேண்டும். பொருளை பணயம் வைத்த பிறகு எக்காரணத்தை கொண்டும் ஆட்டத்தை நிறுத்தக்கூடாது. இருவரும் ஒருமுறை வெற்றி கண்ட பிறகு ஒரே முறை பகடையை உருட்டி கேட்கும் எண் கிடைத்தால் வெற்றி என அறிவிக்கப்படும். இதுவே சூதாட்ட விதிமுறைகளாகும். இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நானும் ஏற்றுக்கொள்கிறேன். சூதாட்டம் தொடங்கலாம். அரசே, ஒரு கோரிக்கை. பணயங்களை நான் வைக்கிறேன். என் பொருட்டு சகுனிமாமா அவர்கள் பகடையை உருட்டுவார்கள். ஏன் இளவரசர் துரியோதனனுக்கு பகடை உருட்ட தெரியாதா? பகடை உருட்ட தெரியாத நீ எதற்காக எங்களுக்கு சூதாட அழைப்பு விடுத்தாய்? ஏன் இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்திக்கு மாமாவோடு ஆட அச்சமா? அச்சமின்மை பற்றி இங்கே பேச்சிற்கு இடமில்லை துச்சாதனா. பகடை உருட்டவே பிரதிநிதியை நியமிக்கும் உன் அண்ணன் துரியோதனன் யுத்த களத்தில் என்ன செய்வான் என்று யோசிக்கிறேன். பீமனின் கேள்வியில் நியாயம் உள்ளது. யுத்தத்திலும் சூதிலும் பிரதிநிதிகள் நியமிக்கப்படுவதில்லை. நடந்து முடிந்த ராஜசூய யாகத்தில் அனைத்து அரசர்களையும் பணிய வைத்தது சக்கரவர்த்தி தர்மரா அல்லது அவரின் பிரதிநிதிகளான அவரது சகோதரர்களா? இந்த சூதாட்டத்திற்கு தங்களை அழைத்தது மன்னரா அல்லது பிரதிநிதிகளா? மன்னன் அழைத்தால் தான் வருவேன் என்று அப்போது மறுக்காதவர்கள் இப்போது பிரதிநிதியை எதிர்ப்பதேனோ? துரியோதனா, பீமா, நீங்கள் இருவரும் பேச்சை திசை திருப்புகிறீர்கள். இங்கே சூதாட்டம் நடந்தால் என் பொருட்டு எனது மாமா அவர்கள்தான் பகடையை உருட்டுவார்கள். இதை யாரேனும் தடுத்தால் இக்கணமே சூதாட்டத்தை நிறுத்திவிடலாம். துரியோதனா, ஏன் ஆவேசம் கொள்கிறாய்? உன் சார்பாக மாமாவை பகடையை உருட்டட்டும். இதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆயிரம் மதிப்புள்ள நிலத்திற்கு ஈடான இந்த ரத்தின மாலையை நான் பணயமாக வைக்கிறேன். துரியோதனா, சற்று பொறு. நீ பணயம் வைக்கும் ஆபரணம் உன்னுடையதுதானா? இது என்ன கேள்வி? என் கழுத்தை அலங்கரிக்கும் தோரணம் என்னுடையதல்லாமல் வேறு எவருடையதாக இருக்க முடியும்? உன் ஆடை, ஆபரணங்கள், நீ அனுபவிக்கும் ஆசிகள் அனைத்தும் அரசர் திருதராஷ்டிரரின் உடைமைகள். நீ அதை பணயம் வைக்க உரிமை இல்லை துரியோதனா. அவமானம்!
என் தந்தையின் செல்வங்களை ஆள எனக்கு உரிமை இல்லையா? அனுபவிக்கும் உரிமை உனக்கு உள்ளது, அதை பணயம் வைக்கும் உரிமை உனக்கு கிடையாது. அரசே, நிறைந்த சபையில் தங்களின் புத்திரன் அவமானத்தால் தலைகுனிந்து நிற்கிறார். தாங்களோ அமைதி காக்கின்றீர்கள். துரியோதனன் தங்களின் வாரிசு இல்லையா? இந்த நாட்டை ஆளும் அதிகாரத்தை தாங்கள் அவனுக்கு அருளினீர்கள். ஆனால் அவன் பெருந்தன்மையோடு மறுத்தான். அதற்கு கிடைத்த பரிசுதான் இந்த அவமானம். ஹத்தினாபுர சாம்ராஜ்யத்தை ஆளும் உரிமை படைத்தவன் என் புத்திரன் துரியோதனன். எனவே அதற்கு உட்பட்ட எப்பொருளையும் பணயம் வைக்கும் உரிமை அவனுக்கு உள்ளது. நன்றி அரசே, நன்றி. பத்து லட்ச வராகம் மதிப்புள்ள மாலையை பணயமாக வைக்கிறேன். மாமா, தாங்கள் அண்ணன் துரியோதனன் சார்பாகத்தானே பகடை விளையாடுகிறீர்கள்? அப்படி என்றால் அண்ணனின் பகடை காய்களையே பயன்படுத்தலாமே. உன் விருப்பப்படியே ஆகட்டும் அர்ஜுனா. சந்தேகம் என்பது அத்தினாபுர மண்ணோடு உடன் பிறந்தது. அதற்கு நீ மட்டும் எப்படி விதிவிலக்காக முடியும்? மருமகனே, நீ உன் பகடையை கொடு. மாமா, நான் பகடைக்காய்களில் வெற்றி தோல்வி இருப்பதாக நம்பவில்லை. ஆகவே தாங்கள் தங்கள் பகடையிலேயே ஆடுங்கள். வேண்டாம். எதற்கு வீண் பொல்லாப்பு? மாமா, நான் தங்களை நம்புகிறேன். சரி, தங்களின் விருப்பப்படியே ஆடுகிறேன். மருமகனே, பகடையில் முதலில் விழ வேண்டியது தாயம். எனவே உனக்காக தாயம் விழட்டும். விழ வேண்டியது தாயம். இப்போது சொல் மருமகனே, உனக்கு என்ன வேண்டும்? பகடை 12 வேண்டும் மாமா. பகடை 12? எங்கே பகடையே? 12 தந்துவிடு. இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்திக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது. அதனால் தான் துரியோதனனுக்கு எதிராக பகடைக்காய் உருள்கிறது. சக்கரவர்த்தி அவர்களே, இப்போது தாங்கள் பகடையை உருட்டலாம். நான் ஆட்டத்தை துவக்க ஒரு தாயம் விழ வேண்டும். பகடை எங்கே? ஒரு தாயம். இப்பொழுது பகடை எங்கே? எனக்கு ஒரு 12.
12. பலே சக்கரவர்த்தி பலே! இன்று அதிர்ஷ்டம் உங்கள் வசம் இருக்கிறது போலும். அநேகமாக துரியோதனனின் 10 லட்சம் வராகன் மதிப்புள்ள மாலை தங்கள் கழுத்தை அலங்கரிக்கும் என்றே எண்ணுகிறேன். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்பொழுது 8 விழுந்தால் இந்த சுற்றில் நானே வெற்றி பெறுவேன். இப்பொழுதே மாலையை தாங்கள் அணிந்து கொள்ளலாம் சக்கரவர்த்தி. வெற்றி உங்கள் பக்கம் தானே இருக்கிறது. பகடை 8. 8. சக்கரவர்த்தி அவர்களே, அற்புதம் செய்து விட்டீர்கள். போங்கள். இதோ இந்த துரியோதனனின் மாலை தங்களுக்கே. மாமா, பொறுமையாக இரு மருமகனே. ரத்தின மாலை போனால் என்ன? உனக்கு மாமன் நான் இருக்கிறேன். அரசே, துரியோதனன் விருப்பப்படி சூதாட்டம் நடந்தது. இதோடு சூதாட்டத்தை நிறுத்திக் கொள்வது நல்லது. சித்தப்பா, சூதாட்டத்தில் நான் வெற்றி பெற்றேன். துரியோதனன் வெற்றி பெற ஒரு வாய்ப்பு கொடுப்பதுதானே நியாயமாக இருக்கும். ஆகவே துரியோதனன் இந்த முறை விளையாடட்டும். அரசே, துரியோதனன் தர்மனுடன் சூதாட விரும்பினான். அது நடந்து விட்டது. தர்மன் ஒரு முறை வென்று விட்டான், துரியோதனன் இம்முறை வென்று விட்டான். இருவரும் சமமான நிலையில் இருக்கிறார்கள். இத்தோடு சூதாட்டத்தை நிறுத்தி விடுங்கள். மாமா, என்ன இது? மாமா, இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தியை மாவீரன் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் 10,000 பசுக்களை இழந்ததையே அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. கோழையை போல் எழுந்தோட எத்தனிக்கிறார். துரியோதனா, உன் வார்த்தைகள் எல்லை மீறுகின்றன. போர் முடியும் முன்பு போர்க்களத்தில் இருந்து விலகுபவனை என்னவென்று சொல்வது அர்ஜுனா? அண்ணா, துரியோதனா, 10,000 பசுக்கள் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல. ஆட்டத்தை தொடரலாம். இப்போது எதை பணயமாக வைக்கிறீர்கள் செல்வம் பொருந்திய சக்கரவர்த்தியே? மலை அளவு குவிந்த பொன்னும், கடல் அளவு விரிந்த வைரமும், வானளவு அகண்ட ரத்தினங்களும் நிறைந்த இந்திரபிரஸ்தத்தின் கருவூலத்தை இப்பொழுது நான் பணயமாக வைக்கிறேன். பலே! பணயம் என்றால் இதல்லவோ பணயம். இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தி இந்த அகிலத்தின் சக்கரவர்த்தி என்று நிரூபித்து விட்டார். துரியோதனா, இப்போது உன்முறை மருமகனே. நான் அத்தினாபுரத்தின் கருவூலத்தை பணயமாக வைக்கிறேன். துரியோதனா, அத்தினாபுரத்தின் கருவூலம் என்பது மக்களின் வரியையும் உட்கொண்டது. என் நாட்டின் மகாமந்திரியாக கூறுகிறேன், அத்தினாபுரத்தின் கருவூலத்தை பணயமாக வைக்க அனுமதிக்க முடியாது. அரசே,
தலையிருக்கவால் ஆடலாமா? அத்தினாபுரத்தின் கருவூலத்தை பணயம் வைக்க துரியோதனனுக்கு அனுமதி உண்டா இல்லையா? உண்டென்றால் ஆட்டத்தை தொடங்கலாம், இல்லையென்றால் இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தியிடம் நம் தோல்வியை ஒப்புக்கொள்ளலாம். அத்தினாபுரத்து அரசனாக நான் துரியோதனனுக்கு கருவூலத்தை பணயம் வைக்க அனுமதி அளிக்கிறேன். பகடையே, ஒரு 12. பகடையே, 12 தந்துவிடு. மருமகனே, இப்போது இந்திரபிரஸ்த சாம்ராஜ்யத்தின் கருவூலமே உன்னுடையது. மகாராணி, மகாராணி, ஏன் இவ்வளவு அவசரமாக ஓடி வருகிறாய்? கருவூலத்தை இழந்த சக்கரவர்த்தி இனி எப்படி மாபெரும் சாம்ராஜ்யத்தை பரிபாலனம் செய்வார் மாமா? யாசகம் பெற்றுத்தான். சக்கரவர்த்திக்கும் அவருடைய தம்பிகளுக்கும் யாசகம் பெறுவது வழக்கம்தானே? துச்சாதனா, நாவடக்கத்தோடு பேசு, இல்லையேல் இதே சபையில் உன் உயிரை பறித்து விடுவான் இந்த பீமன். இளவரசே, ஆவேசம் வேண்டாம். விளையாட்டும் கேளிக்கையும் உறவுகளுக்குள்ளே இயல்பான ஒன்றுதானே. தர்மா, சூதாட்டத்தில் இழந்தது போதும். இத்தோடு இந்த சூதாட்டத்தை நிறுத்திக்கொள். தமையனின் முகத்தில் அச்சம் அப்பட்டமாக தெரிகிறது. அவர் நினைத்தால் ஆட்டத்தில் இருந்து பாதியில் எழுந்தோடலாம். துரியோதனா, என் உயிரை இழக்க நேர்ந்தாலும் நான் அஞ்சேன். நான் இம்முறை என்னுடைய 5 லட்சம் தாசிகள், அவர்களுடைய ஆபரணங்களை பணயமாக வைக்கிறேன். அருமை, அருமை. என் மருமகன் துரியோதனனுக்கு பணி செய்ய 5 லட்சம் என்ன, 5 கோடி தாசிகள் இருந்தாலும் போதாது. மருமகனே, இதோ சக்கரவர்த்தியின் தாசிகளை உனதாக்குகின்றேன். இது முறை மருமகனே. அத்தினாபுரத்தின் தாதிகள், அவர்களுடைய ஆபரணங்கள் மற்றும் புத்திரர்கள் அனைவரையும் பணியமாக வைக்கிறேன். இனி கேட்கும் என் கிடைத்தால் ஒரே ஆட்டத்தில் வெற்றி உறுதிப்படும் என்பது சூதாட்ட விதிமுறை. உனக்கு என்ன வேண்டுமோ கேள் மருமகனே. மாமா, பகடை 8 வேண்டும். 8.
இந்த சகுனியின் சொல் பேச்சை தட்டாமல் வந்துவிடு. பகடையை 8. தாசிகளை இழந்து நிற்கும் இந்திரபிரஸ்த சக்கரவர்த்திக்கு இனி பணி செய்வது யாரோ? அதுதான் பாஞ்சாலி என்றொரு. துச்சாதனா, உன் வார்த்தைகள் எல்லை மீறுகின்றன. வீணாக என் பானத்திற்கு பலியாகி விடாதே. அமைதி, அமைதி. ஆட்டம் சூடுபிடிக்கும் தருவாயில் வீண் சச்சரவு எதற்கு? அமருங்கள். அமருங்கள். சக்கரவர்த்தி, தாங்கள் சொல்லுங்கள், எப்போது பணயமாக எதை வைக்கப் போகிறீர்கள்? என்னிடம் உள்ள தங்க முகப்பட்டம் அணிந்த 1,00,000 யானைகளை பணயத்தில் வைக்கிறேன். பலே பலே. மருமகனே, உன் பணயம் என்ன? மாமா, அத்தினாபுரத்தின் யானை படைகளை பணயமாக வைக்கிறேன். இப்பொழுது கேள் மருமகனே, உனக்கு என்ன வேண்டும்? 7. நான் வெற்றி கொள்ள வேண்டுவது 7. வந்துவிடு 7. 1,00,000 யானைகளை வென்றுவிடு 7. சக்கரவர்த்தி அவர்களே, யானைப்படையை இழந்த தங்களின் ராஜ்யம் இனி எப்படி அகிலத்தை ஆளும் சாம்ராஜ்யமாக இருக்க முடியும்? அப்படியானால் அண்ணன் தர்மன் அவர்கள் இப்போது சக்கரவர்த்தியா இல்லையா? மருமகனே, அது போக போக தெரியும். நீங்கள் சொல்லுங்கள் சக்கரவர்த்தி, இப்போது தாங்கள் எதை பணயமாக வைக்கப் போகிறீர்கள்? எங்களுடைய 3 வகை சேனைகள், 4 வகை படை பரிவாரங்கள், எங்கள் வசமுள்ள அஸ்திரங்கள், தேர்கள் யாவையும் நான் பணயத்தில் வைக்கிறேன். நான் அத்தினாபுரத்தின் படை பரிவாரங்கள் அனைத்தையும் பணயமாக வைக்கிறேன். அற்புதம். உனக்கு என்ன வேண்டும் கேள். இந்திரபிரஸ்தத்தின் சேனைகளும் அஸ்திரங்களும் நமக்கு கிட்ட வேண்டும் என்றால் பகடை 8 வேண்டும் மாமா. பகடையே, பகடை 8 வந்துவிடு. விழுந்தது 8. மருமகனே, பாண்டவர்களின் சேனைகள், அஸ்திரங்கள், படை பரிவாரங்கள், தேர்கள் அத்தனையும் உன் வசம் வந்துவிட்டது மருமகனே. அப்படி என்றால் இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தி தன் தம்பிகளோடு வெறும் கையை வீசிக்கொண்டு காலார நடந்து செல்ல வேண்டியதுதானா? அப்படித்தான் இருக்கும். தாங்கள் சொல்லுங்கள் சக்கரவர்த்தியே, இனியும் தாங்கள் பணயம் வைக்க ஏதாவது மிச்சம் இருக்கிறதா?
நான் அளவற்ற செல்வம் படைத்தவன். அது எண்ணி மாளாது. என்னிடம் உள்ள செல்வங்களை பட்டியலிடுகிறேன், கேளுங்கள். தேவர்கள் அருளிய ஆயுதங்கள் 10,000, கந்தர்கள் அருளிய பிரியூத பட்டாடைகள் 10 லட்சம், நெய்தல் நில மன்னர்கள் வழங்கிய வலம்புரி சங்குகள் 10 லட்சம் கோடி, தேவ கன்னிகைகள் நல்கிய பொற்றாமரைகள் 1000 கோடி. அவை அனைத்தையும் பணயமாக வைக்கிறேன். சக்கரவர்த்தியே, கேட்கவே தலை கிறுகிறுக்கிறது. துரியோதனா, இன்று நீ விழித்ததன் அறிமுகத்தில் என்று நினைக்கிறேன். அளவற்ற செல்வங்கள் உன் முன்னே அணிவகுத்து நிற்கின்றன. மருமகனே, என்ன வேண்டுமோ கேள். தமையன் குறிப்பிட்ட செல்வங்கள் யாவும் என் வசமாக வேண்டும் மாமா. அப்படியானால் உனக்கு 10 வேண்டும். வந்துவிடு 10. பகடையே 10 கொடு.